அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தின் ஒரு பகுதி, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று தேவதூதன் மூலமாக சகரியாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை. இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது என்னன்னா, அன்றைக்கு சகரியாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது நிமித்தமாக வரக்கூடிய காரியம், உனக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு நமக்கு என்னென்னா, வாரத்தின் முதல் நாளாக இருக்குது. இன்றைக்கி நானும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே முக்கியமாக போக வேண்டிய ஒரு இடம்னா, கர்த்தரை ஆராதனை செய்யக்கூடியதான ஒரு இடம். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம், அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த வார்த்தை, அந்த தொடுதல் எல்லாமே நடக்கும். அந்த இடத்துக்கு எப்பேற்பட்ட மனிதன் எவ்வளவு பெரிதான துயரத்தோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு போனாலும் அவனுக்கு அந்த நிலைமை அடியோடு மாறி, அதற்கு மாறாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவனுக்கு உண்டாகிறது. ஏனென்றால் நாம் சந்திக்க போகிற இடம் என்னன்னா, நாம் சந்திக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராக இங்கே இருக்கிறார். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு இடத்துல இருக்கிறோம். தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். ஆகவே அது முற்றிலும் நம்மை மாற்றி அமைக்கக்கூடியதான ஒரு இடம். அந்த இடத்துல அல்ல, அந்த இடத்துல வாசமாக இருக்கிற ஆண்டவர் நிமித்தமாக அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிமனதில் துக்கம், துயரம், வேதனை என்று ஓரிடத்துல உட்கார்ந்து புலம்புகிறதை காட்டிலும் அதையெல்லாம் அதோடவே வாங்களேன். எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி, இருக்கிற வண்ணமாக வந்துருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அப்படியே தூக்கிட்டே வந்துருங்க. ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு உங்களை விட்டு கொடுத்துருங்களேன். அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதை மறந்துவிட்டு ஆண்டவரை மட்டும் நினைப்போம். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று 2 கைகளையும் உயர்த்தி மனசை திறந்து அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இந்த நாள் நான் சொல்கிறேன், தேவதூதன் அன்றைக்கு சகரியா எலிசபெத்துக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஏவுதலினால் சொல்லுகிறேன், உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்து நிமித்தம் உங்களுக்கு இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை விட்டு விலகி போச்சோ, இன்னைக்கு கர்த்தரை ஆராதனை செய்வதன் மூலமாக, அதற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுப்பதன் மூலமாக இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும், சமாதானத்தையும், ஆரோக்கியத்தையும், சுகத்தையும், செழிப்பையும் இன்றைக்கு பெறப்போகிறீர்கள். இந்த நாள் ஒரு உண்மையாகவே சத்துருவுக்கு சவுக்கடி கொடுக்கிற ஒரு நல்ல நாள். சத்துரு வீழ்த்தப்பட்டதான ஒரு நல்ல நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் பிரியமாய் அந்த பிரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல நாள். ஆகவே நீங்கள் அடைய வேண்டிய நன்மையை, உயர்வை அடைவீர்கள். திரும்பி வரும்போது புது பலத்தோடு, மகிழ்ச்சியோடு வருவீர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளை ஆண்டவருக்கென்று கொடுத்து விடுங்கள். மற்ற எல்லா நாளையும் அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார், பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்குற ஒரு நல்ல செய்தியை எங்களுக்கு கொடுத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருமே உம்மை ஆராதிப்பதற்கு தங்களை விட்டு கொடுத்து செல்லுகிற போது, அவர்கள் திரும்பி வரும்போது கர்த்தாவே, அப்படிப்பட்ட புதுபலனோடு அனுப்புகிறீர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதான ஆறுதலும் சுகமும் பழுகி பெருகுவதாக, விடுதலையோடு வாழ்வார்களாக. இதுவரை பார்த்திராத ஒரு உயர்வை, உச்சகட்ட சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாக. மனதார ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். புது பலன் அடையட்டும், வியாதியிலிருந்து விடுதலை பெறட்டும், சுகத்தை பெறட்டும். ஆண்டவரே என்று சொல்லி எல்லாவற்றிலும் உம்மையே நம்பி உமக்கு நன்றிகளை செலுத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கு தருவதற்காக நன்றி. இந்த நாள் மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சியினால் எந்த விதத்திலும் விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆயிரக்கணக்கான நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.